பாமகவில் அன்புமணி ஆதரவு நிர்வாகிகளை ராமதாஸ் மாற்றி வரும் நிலையில் ராமதாஸ் வழிகாட்டுதல்படி கட்சியை தானே வழிநடத்துவதாக அன்புமணி கூறியுள்ளார். கட்சியில் குழப்பம் அதிகரித்ததால் பாமக தொண்டர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். சோழிங்கநல்லூரில் அன்புமணியும் தைலாபுரத்தில் ராமதாசும் தங்களது ஆதரவாளர்களுடன் தனித்தனியே ஆலோசனை நடத்தினர். கட்சி பொருளாளர் திலகபாமா, 16 மாவட்ட செயலாளர்கள், 4 மாவட்ட தலைவர்கள் என அடுத்தடுத்து அன்புமணியின் ஆதரவு நிர்வாகிகளை ராமதாஸ் பொறுப்பிலிருந்து மாற்றியுள்ளார். கட்சிக்கு தானே தலைவர் என திட்டவட்டமாக கூறியுள்ள அன்புமணி, நிர்வாகிகள் அந்தந்த பொறுப்புகளில் தொடர்வதாக பதிலடி கொடுத்துள்ளார். சரிப்படுத்திடுவேன், தைரியமா போங்க, அதெல்லாம் ஒன்றும் யாரும் இதுல மாத்துறதோ அப்படி மாத்துறதோ இந்த ராஜி கொடுக்கறதோ அங்கு கொடுக்கறதோ எல்லாம் இல்லை. நான் இருக்கிற அடுத்த 10 நிமிஷத்துல எல்லாமே லெட்டர் வந்துடும். பொதுக்குழுவால் முறையாக தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உங்களால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர். அதனால நம்மளுடைய கட்சியினுடைய விதிகள்லாம் இருக்கு. அதுல தலைவர் கையெழுத்து போடணும், தலைவர் தான் எல்லாமே நியமனம் பண்ணணும், தலைவர் தான் பொதுக்குழு கூட்டணும், எல்லாமே இருக்கு. அன்புமணிக்கு பதிலடி கொடுத்துள்ள வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி, சங்கமே பாமகவை வழிநடத்தும் என்றும் ராமதாசுக்கே முழு அதிகாரமும் உள்ளதாகவும் கூறினார். சங்கத்தை வச்சுதான் கட்சி. இதை புரிஞ்சுக்காம சில பேர் பெரிய அளவில் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரையில் வன்னியர் சங்கம் இந்த கட்சியை அமைச்சு ஏற்படுத்தியது. வன்னியர் சங்கம் இந்த கட்சியை வழி நடத்தும். பொதுக்குழுவில் முடிவெடுத்து தான் செய்யணுங்கிறது சரியானது தான். ஆனால் இந்த நிர்வாகிகள் போடும்போது பொதுக்குழு இல்லை, ஐயாவுடைய முடிவை தான் பொதுக்குழு அங்கீகரிக்கும். இந்நிலையில் கட்சியில் ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்கு தானே காரணம் என வெளியான தகவலுக்கு பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளார். ஒரு பொறுப்பாளர் கூட மாற்ற வேண்டாங்கய்யா, தயவு செய்து கொஞ்சம் பொறுங்கய்யா, அவசரப்படாதீங்கன்னு சொல்கிறேன். அவர் மன உளைச்சல் வேதனையெல்லாம் என்கிட்ட கொட்டுறாரு. இவ்வளோ மன உளைச்சல் இருக்குது, இவ்வளோ வேதனை இருக்குது, எப்படி என்ன தாங்கிக்க சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கொட்டுறாரு. நான் 2 முடிவு எடுத்திருக்கிறேன். ஒன்று, உங்களுக்கு, குடும்பத்துக்கு, நாட்டுக்கும் தெரியாமல் எங்கேயாவது போயிடணும். யாருக்கும் கண்ணில் படக்கூடாது, உங்களுக்கும் படக்கூடாது, எங்கள் கட்சிக்காரங்களும் குடும்பத்துக்கு யாரும் படாமல் ஓடி போயிடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் உயிரோடு இருக்கக்கூடாது. இது 2 தான் முடிவுங்கிற நிலையில் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். ராமதாஸ் மனமிறங்கி வந்துள்ளதாக கூறியுள்ள ஜி.கே. மணி, சமாதான முயற்சி வெற்றியடையும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஐயாவும் கொஞ்சம் அப்படியே இருந்தால் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்காரு. சரி பார்க்கலாம் அப்படின்னு நிலைமைக்கு வந்திருக்காரு. ஓரளவு அதே மாதிரி அவர்கிட்டையும் பேசி வந்தாருன்னா சீக்கிரம் ஒரு நல்ல நிலைமை எட்டுன்னு எதிர்பார்க்குறோம். நான் தான் பேசினேன், அது உங்கள் விருப்பம் அப்படின்ட்டார். நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் விருப்பம். இப்போ கட்சி அதிகாரம் பிரச்சனை இதெல்லாம் இப்போ பேச வேண்டிய நேரமே இல்லை. பேசவும் நான் அதை விரும்பலை. நான் முதல்ல 2 பேரும் சந்தித்து சமாதானம், 2 பேரும் உட்கார்ந்து பேசினாவே எல்லா பிரச்சனையும் முடியும். பாஜக கூட்டணி, முகுந்தன் பதவி விவகாரம் உள்ளிட்டவற்றால் ராமதாஸ் அன்புமணி இடையே ஏற்பட்ட மோதல் உச்சக்கட்டத்தில் உள்ளதால் பாமக தொண்டர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.